ஹாய் கைஸ், தேர்ஸ்டே அதாவது வியாழக்கிழமையோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் என்ன பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பால் கஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அரிசி, ஜீரகம், வெந்தயம், அப்புறம் பூண்டு அதிகமாக போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் காய்ச்சின பால் அல்லது தேங்காய் பால் ஊற்றினா ரொம்பவே ஹெல்தி. தேங்காய் பால் ஊற்றி நம்ம அந்த கஞ்சி பதத்துக்கு வச்சு சர்வ் பண்ணணும். இதில் சிறுதானிய அரிசியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பூண்டு, வெந்தயம், ஜீரகம்லாம் கொஞ்சம் நிறைய கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்பவே ஹெல்தி. இந்த நாள் வந்து நான்வெஜ்ஜுங்கிறதுனால நான்வெஜ் ஆஸ் யூஷுவல் எடுத்துக்கிட்டாலே கொஞ்சம் மறுநாள் கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் இருக்கும். அது டைஜஷனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும்போது டைஜஷன் ஈஸியாக இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும். மேக்ஸிமம் பிள்ளைங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தாலே நிறைய நோய்கள் எடுத்து தள்ளி வைக்கலாம். ஃபுட்டு வந்து இந்த கொஞ்சம் ஃபுட்டை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம பண்ண ஆரம்பித்தாலே கொஞ்சம் நிறைய நோய்கள் இருந்து விலகி இருக்கலாம். ஃபுட்டுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஹாஸ்பிட்டலில் போய் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ பிள்ளைங்களுக்கு மேக்ஸிமம் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதோட காம்பினேஷன் கருப்பட்டி வச்சு அந்த கருப்பட்டி ஒரு கடி கடிச்சிட்டு மெல்ட் ஆகும்போது கஞ்சி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்படி பிளான் பண்ணால் என் பொண்ணோட பிளானை கேளுங்க. மார்னிங் இது சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டா. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப. ஸோ இருக்கவே இருக்குது நம்ம பழைய சாதம் அப்படின்ட்டு பழைய சாதத்தை எடுத்து அதில் கொஞ்சம் வெங்காயம், தயிரெலாம் ஊற்றி தண்ணி ஆட் பண்ணி நல்லா மசிச்சு கஞ்சி மாதிரி கொடுத்துட்டேன். அதுவும் டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும். ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து கார்போஹைட்ரேட் மட்டும்தான். ஸோ அதனால் அது கூட கொஞ்சம் நட்ஸு, அத்திப்பழம் அதெல்லாம் மார்னிங் கொடுத்துட்டேன். ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் பழமும், அப்புறம் லஞ்சுக்கு வந்து புதினா ரைஸ், ஜீரகம் புதினாலாம் போட்டு பண்ணுவோம். புதினா ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.